என்னோடய ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பக்கு பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து இன்றைக்கி ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறார், எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி வேளாளர் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதல் படம் முடிச்சப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு. அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, எல்லோரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க. ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபகாரமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம 2 இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போது என்னோடய நண்பர்களுக்கு இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வாய்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலாம் நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரனில் அஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோடய கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரேந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பொறுப்போடு எடுத்துகிட்டு போய் சொன்னாதான் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோன்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் அந்த பயத்துலேயும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man, and I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதில் சொல்கிறேன்னா, இந்த விழாவில் மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச விரும்புகிறேனே தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும்னா, இதுலேயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்குது. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சார் நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், அண்ணா எல்லாத்தையும் கேட்டுருப்பார். அவர் நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் என்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல, ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோடய எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லேயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டரில் ஆர்சி ஹெலிகாப்டர், பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலேயே கீழே வந்து என்னோடய ஃபோனை ஒட்டி அதை எப்படி ட்ரோனை ஆக்குவோம், மேலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்கள் கூட மேடி அப்படின்னு வர. அவர் எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநடுவில் பேசுவோம். தவிர நிறைய நாளாக ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம. ஏன்னா நான் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணுவோம், நீங்கள் வாங்க என் கூட துணையாக இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறையா தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இதில் ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸில் கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு இந்த இன்ஜினியரிங்கோட ஆள். எனக்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடு திட்டுறது தான் தெரியுமே தவிர, அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பற்றி நம்ம தமிழ் சிலபஸில் ஒரு சாப்டர் இருக்கணுங்கிறத போராட்டம் தான். நம்ம அதித்தி பாலனோட போராட்டம் அந்த படத்தில் சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சுங்க. அண்டு அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன the root cause of me getting involved with this project எப்படின்னா, எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்டுற மாட்டேன். ஸோ இது வச்சா கொடுமையை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ், இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மேலே இருக்குது, இது இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பற்றி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்றைக்கே பண்ணிட்டார். ஊபருங்கிற விஷயம் இப்போ தான் நமக்கு தெரியும். அது அவர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டார். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி இப்போ நீங்கள் அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது, இவரை பார்த்து தான் இவங்க கற்றுக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோன்னா, கதையில் இது வரைக்கும் அவர் பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர் பற்றி தெரிஞ்ச இவர் இன்வென்டராக இருக்கார், இவ்வளோ விஷயங்கள் இன்வென்ட் பண்ணார், அதெல்லாம் பெரிய படத்தில் ஒரு 10% தான். ஆனால் இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சார், அந்த மாற்றங்கள் இஸ் இன்க்ரெடிபிளுங்க. ஃபீமேல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், பாலிடெக்னிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு இவரால தான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்ணுறதே இவர் தான் ஒரு சுச்சுவேஷன். அப்படி am I right? This is factually. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவரோட கதையை பொத்தி வச்சுருக்காங்கிறத எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும்போது நான் மிரண்டுட்டேன். இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நிறைய பேர் நம்ம நாட்டில் சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் ஊறுகாய் விற்று அப்பளம் பண்ணி விற்று பல லட்சம் ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தேவ் ஸ்டார்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதோட கம்ப்ளைன்ஸ் என்ன, ஹவு டு யூ ஸ்டார்ட் த கம்பெனி, ஹவு டு யூ டூ த டாக்ஸேஷன், ஹவு டு யூ டூ தி கம்ப்ளைன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் பண்ணி ஹவு டு யூ ஸ்டார்ட் அ பேங்க் அக்கௌண்ட், ஹவு டு யூ கெட் திஸ் மனி இன் யுவர் அக்கௌண்ட், ஹவு டு யூ செல் இட் ஆன்லைன், இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், தேர் ஏர்னிங் இன் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். பட் அவங்களோட அந்த ஊர்கா செய்கிற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்மக்கிட்ட யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் அப்போவே செஞ்சு வச்சுருக்காரு. அண்ட் இன்றைக்கி ஜிடி நாயுடு நம்ம அன்றைக்கே கொண்டாடி இருந்தோம்னு வச்சுங்களேன். அன்றைக்கி முதல்ல வெள்ளைக்காரங்க அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனால் இந்த படத்தோட டேக்லைனே ஃபியர்டு பை த பிரிட்டிஷ் அண்ட் ஃபர்காட்டன் பை ஹிஸ் கண்ட்ரிமேன். ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்கள் பார்க்கணும். ஏன்னா என்றைக்கும் அவர் பிரிட்டிஷ்காரன் முன்னாடி தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலைங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவர் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால்
அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையே வேறையாக இருந்திருக்கும், இந்தியாவோட கதையே வேறையாக இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஐ எம் செகண்ட்லி ஒரு ரெண்டாவது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் 2 பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க 2 பேரும் மேதைங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு 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 புதுசாக எதாவது பார்க்கும்போது, ஒரு ஜூக்கோ சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ணில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் செட்டில் வந்து என்றைக்குமே நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டாமல் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்து, எந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு நிற்கணுமோ அந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு தான் நிற்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே செட்டில் புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் த வாட் கமிட்மெண்ட் லெவல் மீன்ஸ். ஸோ உங்கள் வயசில் கூட நான் இந்த மாதிரி கமிட்டடாக இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோட நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். யார் லுக் அட் ஹவு யங் இஸ் லுக்கிங், இஸ் கிவிங் அ ரன் ஃபார் த மனி டு ஆல் யங் ஆக்டர்ஸ். அண்ட் கடைசியாக நன்றி சொல்கிறது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்கிறேன், பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாவுக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்குது. இஸ் விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் 2 பேரும் என்னோட ராக்கெட்டில் ப்ரொடியூசராக இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ளே போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு ஏன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு புரியல ஏன் இந்த ஆளை பற்றி யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு டைம் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய வாட்டி நான் விஜய் சொன்னேன், விஜய் ஐ ஷோர் யூ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம், ஐ ஷோர் வி வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இல்லையோ அதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேலே இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய், தேங்க்யூ மேன். என்னை பற்றி என்னையே வந்து கற்றுக்க வச்சுட்டாரு. ஸோ ஐம் அண்ட் அதுக்கு காரணம் த ரீசன் ஐம் சேயிங் இஸ், ஏன் இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஏதோ ஒரு மனசில் நெடுக்கலாக இருந்துச்சே இருந்துச்சு, ஏன் why is people not talking about him, and I just couldn't find the reason. I just do not know why we didn't celebrate him, and that was making me very insecure. And finally பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம இயக்குனர், ஒரு he's become not just my director but a very close family மாதிரி. பட் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். இவரோட குரல், இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. அவரது உதவியாளரும் இன்னொரு குமாஸ்தாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கபாணி வந்ததும் எழுந்து நிற்கிறார்கள். சாரங்கபாணி டென்ஷனாக, வெளில போறது ஜிடி நாயுடு ஆபீஸ்ல வேலை பார்க்குற கிளர்க்கு தானே, எதுக்கு வந்துட்டு போறார்? வருமான வரி உதவியாளர். ஐயா, இவர் வேற ஜோலியா வந்திருக்கிறாரு. மிஸ்டர் போஸ்னு ஒருத்தரோட கடந்த 3 ஆண்டுகளா வருமான வரி கட்டின விவரங்களை கேட்டு வாங்கிட்டு போறார் சார். சாரங்கபாணி டென்ஷனாக, யோ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவீரா? வருமான வரி உதவியாளர், இல்லைங்க சார், அவர் போஸோட சரியான ஆவணங்களை எல்லாம் காமிச்சிட்டு தான் வாங்கிட்டு போறார் என்று அந்த ஆவணங்களை காண்பிக்கிறார். சாரங்கபாணியும் அவற்றை பார்க்கிறார். சாரங்கபாணி குழப்பத்துடன், அது சரி, ஆனா நாயுடு ஆபீஸ்ல இருந்து எதுக்கு போஸோட ஆவணங்களை வாங்கிட்டு போறா என்று அவர் கேட்க, மற்றவர்கள் புரியாமல் விழிக்க, வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு இவர்கள் வெளியே வராண்டாவுக்கு வருகிறார்கள். பியூன் ஓடி வருகிறார். பியூன் சாரங்கபாணியிடம், சார், ஒரு ஆள் நாயோட வந்து கலாட்டா பண்றார் சார், நாயை உள்ள விட முடியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எகத்தாளமா பேசுறார் சார் என்று சொல்ல சாரங்கபாணி வெளியே பார்க்கிறார். அங்கே ராஜபாளையம் நாட்டு நாய் ஒன்றுடன் ராமையா பிள்ளை. நாய் மற்றவர்களை பார்த்து குறைத்தபடி இருக்க அதன் பிடியை விடாமல் இருக்கிறார் ராமையா பிள்ளை. சாரங்கபாணி வாசலை நோக்கி நடந்து வருகிறார். ராமையா பிள்ளை உறக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி, வணக்கம் சார், வாழ், இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்புடன் நடந்தபடி, மீதி போய் படத்துல பாருங்க. இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாமல் இருக்க முடியும்? இதை பற்றி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்தில் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ அது இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, பேரெல்லாம் மாற்றிருக்கோம் நம்ம, அதனால் ஏன்னா அந்த சென்சாரோட மேட்டர்லாம் இருக்குது. பட் இரியா உன் குரல்லாம் எனக்கு ராத்திரி கூட கேட்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னால் நீங்கள் வந்து பென் கிங்ஸ்லி பற்றி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை, நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன்.
and be my honor. Thank you very much. வணக்கம், நன்றி. 3 மணி நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போய் ஃபேமிலியோடு திருப்பி வந்துருங்க, படம் பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.